ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளைக்காக நன்றி. இந்த 37வது நிறைவு நன்றி விழாவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் நீர் எங்களை பத்திரமாய் வழி நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கட்டுகிற சபையிலே எங்களை நீர் வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போது நாங்கள் பாடுகிற பாடல், துதி, ஸ்தோத்திரம், உடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கணும் வேண்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யணுமா வேண்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. எல்லா நிகழ்ச்சிகளையும் நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து நீரே ஆண்டு நடத்தும். மீட்புரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக்கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பாடல் எண் 7. இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் அவருடைய திருப்பாதத்தில் நம்ம தினந்தனமும் நம்மளை சரணடை செய்து அந்த மரியாள் தெரிந்து கொண்டது போல் அந்த நல்ல பங்கை நம்மளும் தெரிந்து கொண்டிருந்தோம்னா, இந்த பாடல் சரணத்தில் வர்றது போல், இந்த ஸ்டான்ஸால் வர்றது போல் பயம் நீக்கியிருப்பார், நம்ம ஆற்றி தேற்றி இருப்பார். நம்முடைய பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கி இருக்கும். அவருடைய சித்தம் செய்து நடந்து கொண்டு இந்த பாதையில் வந்துட்டு இருந்திருப்போம். அவரை எந்நேரமும் நம்ம துதித்து பாடியிருப்போம். அந்த சரணம், மெய்யான சரணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஏதோ ஒரு நாள் கிறிஸ்தவன் போல் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து ஆண்டவரை பாடி ஆராதிச்சுட்டு போகிறது கிடையாது. நம்ம அந்த 7 நாளுமே ஆண்டவர் பாதத்தில் போய் நம்மளை சரணடைஞ்சு வாழ்ந்துருக்கணும். அப்படி ஒருவேளை அதில் குறைவுள்ளவர்கள் இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட அதை போய் மனம் திரும்பி, இப்போத்துலேருந்து ஆண்டவரே, நான் முழுதுமே என்னை சரணடைய செய்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தில் அந்த நல்ல பங்கை, உங்களுடைய பாதத்தை நான் தெரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம அர்ப்பணித்து இந்த பாடலை நாம் பாடுவோம்.
பாடல் எண் 517, புதிய பாட்டு புஸ்தகத்தில் 522. உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம் எப்பயுமே நான் தான் ஒளின்னு சொல்ல தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில் ஜீவியம் எப்படி இருக்கோ அந்த ஒளியாக இருந்துச்சுன்னா மற்றவர்கள் அதை அக்னாலேஜ் பண்ணுவாங்க. இது ஒளி, இவங்ககிட்ட ஏதோ ஒரு ஒளி இருக்குது, அந்த ஒளி கிறிஸ்துவானதுன்றதை உணர்வாங்க. உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமேன்ற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம இந்த வாழ்க்கையில் இந்த பூமியில் ஒரு பரதேசியாக தான் அந்த உலகத்தில் வாழணும். அந்த 2வது அடியில் சொல்லப்பட்டிருக்கிறது போல் அந்த உலக பெருமை இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறணுமே அப்படின்ற பகுதி நம்ம வாழ்க்கையில் உண்மையாக இருந்திருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள உலகமும் இந்த உலகத்தில் உள்ளவையும் நம்ம அன்பு கூர்ந்தோம்னா பிதாவின் அன்பு நம்ம இடத்துல இல்லைன்னு சொல்லி 1 யோவான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்படி நம்ம இந்த உலகத்திலோட பெருமையோ அந்த அடுத்த வசனத்திலே இருக்கும், நம்ம மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவை எல்லாமே உலகத்தினால் உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. நமக்கு அது ஒரு பிரதானமான ஒரு காரியமாகவே இருக்கவே கூடாது. நமக்கு அதை அன்பு கூர்ந்தோம்னா, நம்ம சத்தியத்தை நேசிக்கிறவர்களாக இருந்தோம்னா அது எனக்கு குப்பையாக மாறணும்னு விரும்புவோம். அது நம்ம குப்பையாக மாறணும். அது அப்போ ஒருவேளை அதில் குப்பையாக மாறாமல் இருந்திருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இது எனக்கு குப்பையாக மாறணுமே, உண்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே, நீரே என் கண்முன்னாக இருக்கணும், என் ஜீவியம் முழுசும் நீரே என் கண்முன்னாடி தான் இருக்கணும், உண்மை போல மாறணும், மோடி இருக்கணுன்ற அந்த ஒரு நோக்கத்தோடு அந்த ஒரு எய்மோடு தான் நம்ம இந்த லைஃப்பை நம்ம வாழணும். அந்த பாடலை உணர்ந்து எல்லா வரியிலும் உணர்ந்து நம்ம பாடுவோம். வளரும் மரமாய் மாறணுமே, ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே, உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே, உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே, உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே, ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே, இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே, இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போ
உடைந்து நொறுங்கணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. வார்த்தை என்னும் வாளை ஏந்தி யுத்தம் செய்யணுமே, வார்த்தை என்னும் வாளை ஏந்தி யுத்தம் செய்யணுமே. விசுவாசம் என்னும் கேடயத்தால் பயத்தை வெல்லணுமே, விசுவாசம் என்னும் கேடயத்தால் பயத்தை வெல்லணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. அல்லேலூயா. நான் யாவர் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிற நம்மை நாம் பாடி நாம் மகிழ்ந்ததை போலவே ஒரு நெருங்கிய ஆராதனையும் நாம் செய்ய வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே ஓங்கி நிற்பதெல்லாம் பிதா விரும்புகின்ற பிரதான பகுதி என்னவென்றால் தம்மை தொழுது கொள்கிறவர்கள் வேண்டுமென்று விரும்பினார். த ட்ரூ வர்ஷிப்பர்ஸ், தன்னை உண்மையாய் தொழுது கொள்கிறவர்களை அவர் விரும்புகிறார். பிதா விரும்புகிறார் என்ற அந்த பகுதியை பரத்திலிருந்து நமக்கு எடுத்துரைத்தது ஆண்டவர் அல்லவோ. அவர் எப்போதுமே அந்த ஆராதனைக்குரியவர். அவர் கெத்செமனேக்கு சென்றாலும் அந்த தோட்டத்திலே, அந்த கொல்கத்தா சென்றாலும் அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவரை ஆராதனை செய்தார். அவர் சாங் ஹிம்ஸ் என்று வாசிக்கிறோம். அவருக்கும் தனக்கும் உரிய அந்த பகுதியை சொல்வதுதான் ஹிம்ஸ் என்று சொல்கின்ற பாமாலை. தன்னையும் பிதாவையும் வைத்து பாமாலை பாடி ஆராதனை செய்து தான் அந்த கெத்செமனேயிலே அவர் ஜெபித்து கொல்கத்தா ஏறினார். எதை செய்தாலும் இந்த ஆராதனைக்குரியவர்கள் வல்லமையாய் அதை நாம் மகிமைக்கென்று செய்து முடிப்பார்கள். கொல்கத்தா மேட்டிலே ஜெய கம்பீரத்தை நிலைநாட்டியும் உலகத்துக்கு ரட்சிப்பை உண்டாக்கின அந்த மாபெரும் செயல் அந்த ஆராதனையிலே பிறந்தது என்றே நாம் கூறலாம். அந்த கெத்செமனேயிலே அவர் பாடி சென்ற அந்த கெத்செமனே தோட்டம், பிதாவோடு தன்னை வைத்து பாடின அந்த பாமாலை, அப்படியே அந்த ஆராதனையை உள்ளத்தில் வைத்து அவர் பிதாவின் சித்தம் செய்து அவர் வெற்றி சிறந்தாரே. அந்த ஆராதனையை நாம் ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. தேவனுடைய சபையிலே நம்மை மறந்து தேவனை நினைவு கொண்டு அவரோடு ஒன்றாய் உம்மோடு இருக்கணுமே என்ற அந்த அவரோடு ஒன்றாய் அவரை தொழுது கொள்கின்ற ஆராதனை சபையிலே மேன்மைப்படுத்த கடவும் நம்ம எல்லோரும் அந்த ஆராதனையை கலந்து கொள்ள கடவும். சிறு பிள்ளைகள், ஈவன் த ஸ்மால் சில்ட்ரன், த பேரண்ட்ஸ் would tell them, பெற்றோர்கள் சொல்ல வேண்டும், பிள்ளைகளை நம் கர்த்தரை ஆராதனை செய்ய போயிடும். ஆராதனை என்று நேரம் வரும்பொழுது அங்குமிங்கும் திரும்பாதீர்கள். கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்த்து நீ ஆராதனை செய்யுங்கள். இயேசு சிறு பிள்ளையிலேயே அவர் ஆவியிலே வளர்ந்தார், நீங்கள் அப்படி ஆவியிலே வளருங்கள் என்று சொல்ல வேண்டும். வெளியே ஓடி போய் விடாங்கள். நீங்கள் அங்கே போயிறேன் இங்கே போயிரு என்று நின்று விடாங்கள். அங்குமிங்கும் எட்டி பார்க்காதீர்கள். கர்த்தரையே நோக்கி பார்த்து மெய்மறந்து அவரை ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்கின்ற ஆராதிக்கும் குடும்பங்களாய் நாம் மாற தேவன் கிருபை செய்வார். இது அவரை நாம் அவரை நோக்கி பார்க்க கடவும். நம்முடைய ஆவியும் ஆத்மா சரீரத்தை உருவப்படுத்தி நம்முடைய சிந்தையெல்லாம் உருவப்படுத்தி ஒரே சிந்தையோடு ஒரே மனதோடு எந்த மன பாரத்தையும் கொள்ளாமல் உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொன்னாரே அந்த ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எல்லா கவலைகளையும் வைத்துவிட்டு இந்த பாதத்தில் வைத்துவிட்டு அவரை உண்மையான அந்த இதயத்தோடு அவரை போற்றி புகழ்ந்து அந்த ஆவியிலே ஒன்றரை கலந்து ஆவியிலே அவரை ஆராதனை செய்ய கடவுள்.
என் செல்வமே ஓய்ந்த இயேசுநாதா ஒப்பற்ற என் செல்வமே ஓய்ந்த இயேசுநாதா உம்மை நான் அறிந்து உறவாட உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தே நான் உம் பாதம் ஓடி வந்தே ஒப்பற்ற என் செல்வம் ஒப்பற்ற என் செல்வமே ஓயந்தன் இயேசுநாதா உம்மை நான் அறிந்திட உம்மை நான் அறிந்து உறவாட உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தே நான் உம் பாதம் ஓடி வந்தே ஒப்பற்ற என் செல்வமே ஓய்ந்தன் இயேசுநாதா ஒப்பற்ற என் செல்வமே ஓய்ந்தன் இயேசுநாதா. Hallelujah Jesus, we praise you. Hallelujah God our Father, பிதாவே உம்மை தொழுகிறோம். Hallelujah Jesus, இயேசுவே உம்மை துதிக்கிறோம். Hallelujah, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆவியானவரே Hallelujah, Hallelujah, எங்கள் முழுமையும் தந்து ஆராதிக்கிறோம். ஓ God, oh Lord of Jesus, Hallelujah, our Father, we worship you, oh Lord of Jesus, Jesus, Hallelujah, God of Jesus, we worship you, oh Lord, Hallelujah, Hallelujah, Jesus, we praise you, oh God, Hallelujah, 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 God, Udana Prabhu, Udana Nira Prabhu, Hallelujah, Jesus, Hallelujah, Hallelujah, Jesus, we praise you, oh God, we worship you, oh Father, we glorify your name, oh Lord, உம்மை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்கிறோம், முழுமையும் அர்ப்பணித்து ஆராதிக்கிறோம். Hallelujah, Hallelujah, Jesus, we praise you, oh God, thank you Jesus, நன்றி இயேசுவே. Hallelujah, 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 Jesus, we worship you, we praise you, oh Lord, our God, our Jesus, 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 we worship you, Father, we worship you, Lord. Hallelujah, Stotram, Hallelujah, God, our Jesus, Hallelujah, Jesus, Jesus. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம், உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா,
Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Jesus, hallelujah. Hosanna, hallelujah, Jesus. We worship you, ஆராதிக்கிறோம். Hallelujah, hallelujah, Jesus. We worship you, Lord. Praise you, Lord. Thank you, Jesus. We worship you, Lord, our Jesus. Danavura Prabhu Veer. Hallelujah, Jesus. We worship you, Lord. We come near to you, O Lord. உம்மை நெருங்கி வந்து ஆராதிக்கிறோம். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, God, Jesus, Jesus. We worship you, oh God. Thank you, Jesus. We worship you, Jesus. Hallelujah, Father, we worship you. Thank you, Lord. பிதாவே, உம்முடைய சமூகம் நெருங்கி வருவதும் உள்ள கண்களால் உம்மை நாங்கள் காண்பதும் உம்மை தரிசிப்பதும் உம்மை பாதம் தொட்டு சரணம் செய்து உம்மை ஆராதிப்பதும் நாங்கள் பெற்ற பாக்கியம் அல்லவோ. எங்கள் அன்றாட ஜீவியத்திலே உம்மை நாங்கள் தொழுதுகிற பாக்கியத்தை பெற்றதை போல உம்மை தொழுது கொள்கிறவர்கள் கூடி வருகின்ற இடத்திலே சேர்ந்து வந்து கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்கின்ற எழுதியிருக்கிறதே எங்கள் தொழுகைக்கு மாத்திரனாக இயேசு எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறாரே, ஸ்தோத்திரம். பிதாவை எங்களோடு சேர்ந்து ஆராதனை செய்கிறாரே, நன்றி நன்றி நன்றி. ஒரே குடும்பமாய் இயேசுவோடு சேர்ந்து பிதாவையே ஒரே நாமகராய் குடும்பத்துக்கு நாமகராய் ஒருவரை நாங்கள் ஆராதனை செய்கின்ற பாக்கியத்தை, பிதாவை தொழுகொள்கின்ற பாக்கியத்தை தந்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா ஜீசஸ். இழந்து போனதை தேட வந்தவரே, ஆராதனை இழந்த மக்களை ஆராதிக்கிற மக்களாய் எங்களை தெரிந்து கொண்டீரே. பரலோகத்திலே ஆண்டவரே, எங்கள் மூப்பர்கள் எல்லாம் அனைவரும் ஆராதிக்கிறே தவிர வேறொன்றும் இருப்பதில்லையே கர்த்தாவே. இந்த பாக்கியத்தை பூமியிலே நாங்கள் அனுபவிக்க முடியாது, இப்பொழுதே அதை நாங்கள் பழக்கி வைக்க முடியாது. எங்கள் ஆண்டவரே சபையிலே வைத்து எங்களை ஆராதிக்கிற அந்த பரலோகத்தை எங்களை காண்பிக்கிறீரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாம சபையில் அதிகமாக மையப்படுத்தாங்க. உங்களை தொழுது கொள்கிறவர்களாக முழுவதும் அர்ப்பணித்து ஆராதிக்கிற மக்களாய் ஆண்டவரே, இந்த நாள் மாத்திரமில்லை ஆண்டவரே, இந்த வாரத்தினுடைய 7 நாட்களும் ஆண்டவரை தனித்தனி விதத்தில் ஆராதிக்கிற மக்களாய் நான் ஒன்று கூடி வரும்போதெல்லாம் வலிமையான ஆராதனையினுடைய அந்த ஆவியை கொண்டு வந்தவர்களாய் ஆண்டவரே இருக்க யாருக்கும் இரக்கம் செய்கிறாங்க. பிரதான கிரியை நம்முடைய சபையை செய்து வருகிறீர், தொடர்ந்து செய்கிறாங்க. நாம் உயர்த்து மையப்படுத்தும் ஆசீர்வதித்தலும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். சுருக்கமாய் நாம் கர்த்தரை தொழுது கொள்ள கடவோம். துயாவே வாரும் வாரும் இந்த வேளையில், துயாவே வாரும் வாரும் இந்த வேளையில், கிருபை இரக்கம் நிறைந்த எம் தந்தையே, வாரும் வாரும் இந்த வேளையில், கிருபை இரக்கம் நிறைந்த எம் தந்தையே, வாரும் வாரும் எல்லோரும் சேர்ந்து வாரும் வாரும் இந்த வேளையில். ஆமென். நம் தயவுசெய்து உட்காரும். 37வது நம்முடைய நிறைவு நன்றி விழா சபை என்று சொல்கிற அந்த ஊழியத்தினுடைய பிகினிங் ஆரம்பம், நல்ல சமாரியன் அந்த ஐக்கியம் அவரோடு இருந்த இட்ஸ் எ வெரி குட் டைம். அவரோடு இருந்த அந்த நேரம் வெளியேற பெற்றது. அதை நான் அதிகம் மதிப்பது உண்டு, நன்றியுள்ளம் வைத்திருக்கிறேன். அதுபோன்று காலத்தை கணக்கு போட வேண்டும் என்றால் 41 years 41 வருடங்கள் இந்த சபையை கட்டுவதற்குரிய ஐ வில் பில்ட் மை சர்ச். நான் கட்டுவதல்ல, நான் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னேன். ஆகவே நோபடி கேன் பில்ட் த சர்ச். எந்த மனுஷனும் நான் சபையை கட்டினேன் என்று சொல்ல இயலாது. ஐ வாஸ் அ கோ ஒர்க்கர். நான் அவருடைய என்னை அழைத்த ஆண்டவர். ஐ வாஸ் அ கோ ஒர்க்கர் ஆஃப் காட். நான் தேவனுடைய ஊழியனாக இருந்து, உடன் ஊழியனாக இருந்து, ஹி வாஸ் பில்டிங் அண்ட் ஐ வாஸ் உடன் ஊழியனாய். அவர் சொன்னபடியே செய்யுங்கள் என்று மரியாள் சொல்லுவார். அதுபோலவே வாட் எவர் ஹி செட், என்ன சொன்னாரோ, என்ன செய்தாரோ, எப்படி நடத்தினாரோ, வாட் எவர் த ட்ரூத் ஹி ரிவீல்டு, சத்தியத்தை வெளிப்படுத்தினாரோ,
அந்த ஆல் த திங்ஸ் எல்லா பகுதியிலையும் அஸ்பார் ஐநோ எனக்கு தெரிஞ்சிருக்க வரைக்கும் ஃபெய்த்ஃபுல், உண்மையில் ஒன்றா இருந்து அவருடைய பிரதான மேய்ப்பனாகி அவருக்கு அவருடைய வாடாத அந்த கிட்டத்தை பெறும்படி ஐ வாஸ் வாண்டட் டு பி a குட் shepherd. நல்ல மேய்ப்பனாக இருப்பதற்குத்தான் இவ்வளோ காலம் அரும்பாடுபட்டு நாம் அந்த ஊழியங்களை செய்திருக்கிறோம். அரும்பாடு என்று சொல்வதை வேறு விதமாய் இந்த உலகத்தாரை போல் நான் நினைவு பாராட்டுவதற்காக அல்ல, பட் இல்லை விடுவதையும் அவரோடு சேர்ந்து நான் பிரயாசப்பட்டதை நான் சொல்கிறேன். ஆகவே அதுபோன்று 41 years 41 வருடங்களை துவங்கின அந்த ஊழியத்தினுடைய அந்த பகுதியை ஆரம்பித்த இடம் நல்ல சமாரியன் ஐக்கியத்திலே ஆரம்பித்த 4 years, about 4 years அவளோடு கூட இருந்து பின்பு அதுவும் சபை ஊழியத்திலே நான் செய்த ஆரம்பம். ஹி டாட் மீ so many things. அநேக காரியங்களை அங்கே எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். ஐ தேங்க்ஃபுல்லாக அந்த சபைக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். அண்டு நான் இந்த 37 ஆண்டுகள் என்று சொல்லிட்டு இந்த பகுதியிலே God has done wonderful works. தேவன் பலத்த கிரியை செய்திருக்கிறார். He refined me as a good shepherd. நல்ல மேய்ப்பனை என்னை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் அடைந்தேன் என்பது அல்ல, ஆனால் நல்ல மேய்ப்பனுக்குரிய இந்த சாயலிலே ஐ எம் ப்ராக்ரெஸிங். அது நான் வளர்ந்து வந்திருக்கிறேன். ஆகவே ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் 37வது இந்த நன்றி விழாவிலே நாடகம் மிகுந்த நன்றியும் மகிழ்ச்சியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் ஃபார் தி சர்ச், அவருடைய சபைக்கும் என்னுடைய நன்றி எப்போதும் அவருடைய நாமத்திற்கு. அவர் கட்டின ஒரு சபையிலே இட்ஸ் நாட் மேன் மேட், மனுஷன் உருவாக்கினதில்லை. நோ மேன் கேன் சே திஸ் இஸ் மை சர்ச், என் சபை என்று சொல்லவோ, ஐ கேன் டூ எனிதிங், எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று சொல்வதோ, நோ, வாட் எவர் த மாஸ்டர் சேஸ், அதைத்தான் சபை செய்தது. யாரோ சிலர் செய்கின்ற அவர்களுடைய தீமையில் இருந்தால் they are answerable to God, தேவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பட் as for me, as faithful to my shepherd, chief shepherd, என்னுடைய தலையாகிய பிரதான மேய்ப்பனுக்கு நான் உண்மையிலோனாக இருந்தேன். Hallelujah, this is my testimony. And எம்மில் நேசம் பெரிது என்று சொல்வது 2 part, 2 பகுதி. ஒன்று, ஹவு த நேசம் என்று சொல்வது த ஃபாதர், பிதா எப்படி அந்த குமாரனை அவரை ஏற்றுக்கொண்டாரோ, குமாரனை அவர் அன்பு கூர்ந்தாரோ, அதே போல் இயேசு சொன்னார், பிதாவே நீர் என்னில் அன்பாக இருக்கிறதை போலவே இவர்களில் நீ அன்பாக இருக்கிறதை இவர்களும் அறிந்திருக்க வேண்டும். திஸ் ஹோல் வேர்ல்டு சுட் நோ தட், உலகம் அறிந்திருக்க வேண்டும். தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். என்னை அவர் நேசித்த நேசம், இயேசுவை போலவே என்னை நேசித்த அந்த நேசம் மகா பெரியது. தட்ஸ் ஒரு பாயிண்ட், அது முக்கிய பகுதி. வளர்ச்சியிலே நாம் வளர்ந்து வரும் பொழுது என்ன நிலை என்று வரும் என்று சொன்னால், நேசம், அந்த அவருடைய நேசம் என்று ஒன்று இருக்கிறதே, அந்த நேசத்திலே அதை நாம் பெரிதாய் நாம் கண்டு அவருடைய நேசத்திலே நாம் ஒன்றரை கலந்து we also became the lovable like God, தேவனைப் போலவே அன்புள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். ஆகவே என்னை பொறுத்தவரையிலே ஐ எம் ப்ரோக்ரெஸிங் தேன். அந்த வளர்ச்சியிலே வரும்பொழுது நேசம் பெரிதையா, ஐ ஃபவுண்ட் இட். ஒரு பக்தன் கண்டதை போல், பவுல் கண்டதை போல் நம்முடைய நேசம், அவர் அந்த நேசத்தினுடைய அந்த கோரில், அந்த மைய பகுதியில் அதில் குளித்து திளைத்து அவர் சொன்னார், அது அன்பின் அகலம், நீளம், ஆழம் அளவிட முடியாது என்று அவர் சொன்னார். தட் இஸ் லைக் தேன். அப்படித்தான் நாம் தெய்வ நேசத்தில் ஒன்றரை கலக்க வேண்டும். தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். இந்த முதல் பகுதியை சிலர் புரட்டி வைத்துக் கொள்ளலாம். God loves me, தேவங்களை நேசிக்கிறார் என்று கூறுகிற இந்த உலக பிரகாரமான இந்த காரியங்களை வைத்தே, அந்த அடிப்படையினுடைய அந்த ஸ்டாண்டர்டை வைத்தே God loves me என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறார்கள். தட்ஸ் ரைட், அதை நாம் சொல்லத்தான் செய்கிறோம். தட்ஸ் ஓகே. பட் why they stay there? அங்கே ஏன் தங்கிவிட்டார்கள்? அங்கே அவர்கள் தங்கிவிட்டு நேசம் பெரிதையா என்ற அவருடைய நேசத்தை ஒன்றரை கலக்க வேண்டியது அல்லவோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை?
Are you growing like that in His love? Grow in His love என்று எழுதியிருக்கிறது. ஸ்பீக் த ட்ரூத் இன் லவ் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். சத்தியத்தை அன்போடு பேசி என்று தமிழில் வாசிக்கிறோம். த ட்ரூத் இஸ் லவ். இது சத்தியம், லவ். ஸ்பீக் இட். அதை வாழுங்கள், அதை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். யூ மஸ்ட் பி பிகம் த லைக் ஜீசஸ். இயேசுவை போலவே முழுமையும் அன்புள்ளவர்களாய் மாறுங்கள். நாட் த ஹியூமன் லவ், மனுஷி அன்பை நான் சொல்லவில்லை. தட் இஸ் ஆல்வேஸ் வெரி பேட். அது மோசமான அன்பு, நிபந்தனைக்கு உட்பட்டது. நீ சிரித்தால் நான் சிரிப்பேன், நீ முறைத்தால் நான் முறைப்பேன் என்பதை போல். நீ மனம் புண்படுகிறாயா, நானும் மனம் புண்படுவேன். பதிலுக்கு பதில் மனம் புண்பட்டு கொள்கின்ற போன்றதுள்ள ஒரு பகுதியை கொண்டு தான், நிபந்தனைக்கு உட்பட்டது தான் மனுஷனுடைய அன்பு. நோ, ஐ டோன்ட் வாண்ட் தட் ஹியூமன் லவ். ஐ டோன்ட் வாண்ட் தட். அவ்வப்பொழுதல்ல, என்னுடைய காலமெல்லாம் நான் என்னை ஒப்பிட்டு பார்த்ததெல்லாம் இயேசு சொன்ன அந்த வசனத்தை போல், அந்த வார்த்தையை போல், பேதுருவிடத்தை சொன்னதை போல், பேதுரு நீ மனுஷனுக்கான விலை சிந்திக்கிறாய், தேவனுக்கான விலை சிந்திக்கவில்லை என்று அவர் சொல்லுவார். அவர் உரிமையை எடுத்து அவர் தன்னுடைய தாசனை திருத்துவதற்கு மனுஷி அன்பை எப்படி அவர் கடிந்து கொண்டார் தெரியுமா? அவர் சொன்னார், கெட் பிஹைண்ட் மீ சேட்டன், கெட் அவே ஃப்ரம் மீ. என்னுடைய தெய்வ அன்பை பெறுகிற இந்த நேரத்தில் போய் மனுஷி அன்பை காட்டி என்னை கட்டிப்பிடித்து கொண்டு, மக்களும் மரணம் வரக்கூடாது, சிலுவை மரணமா, நோ 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 என்று அவர் கட்டிப்பிடித்து மனுஷி அன்பை காட்டினதெல்லாம் உதறிவிட்டார். ஐ ஹவ் டு டேஸ்ட் திஸ் கப். இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணித்தான் ஆக வேண்டும். மை ஃபாதர் கேவ் மீ, என் பிதா தந்த பாத்திரம் என்று அவர் சொன்னார் அல்லவோ. தேட், அதுக்கு பெயர் தான் நேசம் பெரியது. ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு தெய்வ நேசத்திலே ஒன்றரை கலக்க வேண்டும். யோவான் எழுந்த இந்த சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்து இருங்கள். அல்லேலூயா. அவர் சொல்ல பார்த்தீங்களா, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல. அன்பு என்று சொல்வதை வேதம் பிகின் பண்ணுவது ஃபாதர் தான், பிதா தான். முதலில் தொடக்கம் என்ன? த ஃபாதர். தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். மிக முக்கியமான ஒரு பகுதி. என்னுடைய சமூகத்தில் போகும்பொழுதெல்லாம் ஐ காலிங் அப்பா ஃபாதர், மை ஃபாதர் என்று சொல்லின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கிறதே, அங்கு தான் நான் அன்பை அவரை ருசிக்கிறேன், அவர் நெருங்கி நான் செல்கிறேன். He gave me the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் தந்தார். He calls me Abba Father. Jesus came, இயேசு வந்தார். He called him Abba Father. பிதாவே என்று சொன்னார். People forget the Father. பிதாவை மறந்து விட்டார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்கிறது? தேவன் தன் ஒரே பேரான குமாரனை, who is that தேவன்? The Father. தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தரலை அவரை நமக்கு கொடுத்து இவ்வளவாய் நம்மை அன்பு கூர்ந்தார். ஆகவே த ஃபாதர் என்று சொல்வதை பரத்தில் உள்ள பரத்தை ஆண்டு கொள்ளுகின்றது சர்வ அந்த மென்மையான தெய்வமாய் அவரை வைத்து வாட் இஸ் கிவன் அஸ் நவ், என்ன கொடுத்திருக்கிறார் என்றால் ஹி கேவ் த சன், அவருடைய குமாரனை கொடுத்தார். அதுபோன்ற ஒரு அந்த குமாரனை நமக்கு அவர் தந்தார் என்று அவர் சொல்லும் பொழுது, ஹூ கேவ் இட், அதை யார் தந்தார்? த ஃபாதர் கேவ். பிதாய் தந்தர்லின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் பிதா என்னிலே அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்வதை எப்படி அவர் சொல்ல வந்தார் பார்த்தீங்களா? த ஃபாதர் லவ்ஸ் மீ அண்ட் ஹி லவ்ஸ் கேம் இன் டு மீ. எனக்குள் சம்பூர்ணமும் வந்தது. எப்படி இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சொன்னார், உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறதை போலவே நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருங்கள்.
பூர்ண சர்க்கணம் என்று சொல்வது அன்பிலே பயமில்லை, அந்த அன்பு பூர்ண அன்பு என்று அவர் எழுதுவார். பூர்ண அன்பு எங்கே இருக்கிறதோ there is no fear, பயம் இருப்பதும் இல்லை. they belong to God, தேவனுக்கு சொந்தமாய் மாறிவிடுகிறார்கள். ஆகவே அவருடைய அன்பு என்னிலே அவர் அன்பாய் இருக்கிறதை போலவே அதனுடைய ரிட்டர்ன் என்னவென்று சொன்னால் இம்பார்ட்டன்ட், நானும் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் என்னை அன்பு கூர்ந்தார், பிதா அவர் இயேசுவை அன்பு கூர்ந்தார், இயேசுவிடத்திலே அந்த அன்பு உள்ளே வந்து தங்கியது. இப்பொழுதோ he loves me, என்னை அவர் அன்பு கூறுகிறார். இந்த பகுதியை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளும்படி ஆவியானவர் தான் நம்முடைய மனக்கண்களை திறக்க வேண்டும். இந்த பூமியிலே 2 தான். ஒன்று the love of Father, பிதாவுடைய அன்பு. the second thing the love for one another, ஒருவர் நேசிக்கிற நேசம். நானும் என் தேவனும் அன்பாக இருக்கிறோம், நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்வதிலே என்ன பிரயோஜனம்? இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஐயக்கம் நான் வந்தேன், என்னை விசுவாசிக்கவில்லை, என்னை விசுவாசிக்கவன் தேவனையும் விசுவாசிக்கவில்லை. ஐயக்கம் நான் வந்தேன், யூ டிடன்ட் லவ் மீ, நீ என்னிடத்தில் வருவதற்கு உங்களுக்கு மனதில்லை, யூ டோன்ட் லவ் மீ, என் அன்பு கூறாதபடினால் யூ வாண்ட் டு ப்ளீஸ் ஒன்றினதை ஒரு நீங்கள் பிரியப்படுத்துவதற்கு தொடங்கிவிட்டீர்கள், மனுஷனுடைய மகிமையை நீங்கள் தேடுகிறீர்கள். ஜீசஸுக்கே இயேசு வந்தார். The Father loved him, பிதா அவரை நேசித்தார். அந்த பிதாவுடைய அன்பை என்ன சொல்கிறார்? என்னிலே அன்பாக இருந்தார். இப்பொழுது நான் ஐ லவ் யூ. எதை வைத்து அன்பு கூறுகிறேன்? த ஃபாதர்ஸ் லவ். பிதா என்னிலே அன்பு கூர்ந்தார் அல்லவோ, அந்த பிதாவுடைய அன்பு எனக்குள் வந்து தங்கியது. Now ஐ லவ் யூ. அதே அன்பை வைத்து ஐ லவ் யூ, உங்களை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. இட் கேன் பி யுவர் ஒய்ஃப், இட் கேன் பி யுவர் ஹஸ்பண்ட், உங்களுடைய கணவர், உங்கள் பிள்ளைகளோ, உங்களுடைய எதிராளியோ, உங்களுடைய சத்துருக்களோ, உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்களோ, எதிர் வீட்டுக்காரர்களோ, உங்களுக்கு தந்திரம் செய்கிறோ, உங்களுக்கு கொலை செய்ய தேடுகிறவர்களோ, whosoever they are, யாராக இருந்தால் என்ன, the father's love, பிதாவுடைய அன்பு, உங்களுடைய நேசம் பெரிதையா, அதுதான் பெரியது. என்னை நேசித்து என்னை ஆதரிக்கிறீர், அது தட்ஸ் ரைட். அதை மாத்திரம் வைத்து கொண்டு வாழ்வதல்ல, உங்களுடைய நேசம் எனக்கு ரொம்பவும் பெரியது, மேலானது. அந்த அன்பை சபை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அன்பை சபை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அவர் சொன்னார்? பிதா என்னிலே அன்பாக இருக்கிறது போல. ஹல்லேலூயா. ஆகவே அவரிடத்தில் வந்து தங்கின அந்த அன்பை வைத்து அவர் சொன்னார், ஆகவே நானும் உங்களிலே அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்வதை வெறும் இயேசுனுடைய அன்பு என்று எண்ணிவிடாதீர்கள். அதை நிலைத்திருக்கக்கூடிய வேறு எங்கே என்று தெரியுமா? த ஃபாதர் லவ் மீ. பிதா என்னை என்ன செய்தார்? நேசித்தார். தட் இஸ் த ரூட். அந்த வேர் நிலைத்திருக்கக்கூடிய பகுதி அதுதான். ரூட்டட் இன் த ஃபாதர். ஹல்லேலூயா. எஸ் சச் எ ஜாய். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி. ஐ எம் ரூட்டட் இன் த ஃபாதர். பிதாவின் அன்பிலே த்ரூ ஜீசஸ், இயேசுவின் மூலமாய் நிலைத்திருக்கிறேன். ஒருவர் நேசிக்கிறேன், நேசிங்கள் என்று சொன்னால் இதே போல் தான் இருக்க வேண்டும். ஐ லவ் த ஃபாதர், ஃபாதர் லவ்ஸ் மீ அண்ட் ஐ லவ் யூ. தெய்வ சிநேகத்தால் நேசிக்கிறேன் என்பதை கிறிஸ்தவன் மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஒன்லி கிறிஸ்டியன், நாட் அதர்ஸ். மற்றவர்கள் அன்பிற்கு வேறு கலர் வைத்திருப்பார்கள், வெவ்வேறு கலரை பூசி வைத்திருப்பார்கள். அது சாயம் போகிற கலராய், மனுஷன் உருவாக்கின கலராய் அது போய்விடும். இந்த ஒரிஜினாலிட்டி, அந்த ஒரிஜினல் அன்பு என்று சொல்வது, ட்ரா நியர் டு த ஃபாதர். பிதாவிடத்தில் நெருங்கி வாருங்கள். மை ஃபாதர் லவ்ஸ் மீ. பிதா தன்னை ஒரே பிறான குமாரனை கொடுத்து விட்டார். த்ரூ ஹீம், அவர் மூலமாய்
சகலமும் இப்பொழுது எனக்கு அவர் கொடுக்கிறார். அண்ட் ஐ ரிசீவ் இட். அதை நான் இப்பொழுது பெற்று வாழ்கிறேன். அது என்னை பூமிக்குரிய அன்பாக இருந்தாலும் சரிதான், ஒருவரை நேசிக்கிற அன்பாக இருந்தாலும் சரிதான், எங்கு நான் சென்றாலும் லவ் 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 அன்பு தான். ஒரு நேசித்தனம் செய்கிறான் என்று சொன்னால் அவன் அன்பின் பிரமாணத்தை அவன் மீறுகிறான். அவனோ அல்லது அவளோ யாரோ ஒரு பெண் ஒருவருடைய மகளாக இருக்கக்கூடும், அல்லது இன்னொருடைய மனைவியாக இருக்கக்கூடும். எக்ராஸ் அந்த அன்பின் பிரமாணத்தை மீறி கமிட் அடல்ட்ரி, விபச்சாரம் செய்கிறான். அவன் காய்மாரம் கொண்டு அவன் மன கசப்பு வைத்திருந்தாள். அவனுடைய உள்ளத்திலே கசப்பை வைத்து கொண்டு ஆராதனை செய்ய வந்தாள். இன்னொன்னோ கோ ரிட்டர்ன், போய் முதலாவது போய் ஒப்புரவாகி விட்டு வந்து ஆராதனை செய்கின்ற அனுப்பி வைத்து விடுவார். செய்த காரியங்கள் துரோகம் அல்லவோ, ஒப்புரவாக வேண்டாமோ, கோ செட்டில் பண்ணி வா என்று அவர் அனுப்பி வைத்து விடுவார். த ஃபாதர்ஸ் லவ் இஸ் பியூர். பிதாவின் அன்பு பரிசுத்தம் நிறைந்தது. தட் சேம் லவ், அந்த பிதாவின் அன்பை நாம் பெற்றிருந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் போற்றி புகழ முடியும். பிதாவே, உம் நேசம் பெரிதையா. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, கடைசி தொகையை கொண்டு வந்து வைத்து கூட அவர் சொன்னார், விசுவாசம் பெரிதா? ஏஸ் பெரிது. நம்பிக்கையும் பெரிதான்? ஏஸ் வி ஹேவ் த ஹோப். விசுவாசத்தில் நீதிவான் பிழைக்கின்றபடினால் ஆல்சோ ஹேவ் த ஹோப் டுமாரோ, நாளை குறித்த நம்பிக்கை அவன் வைத்திருக்கிறேன். விடிவெளி நட்சத்திரத்தை போல் அவர் துன்பத்தில் அவர் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையும் வைத்திருக்கிறான். ரிசரக்ஷன் என்று சொல்கின்ற மரணத்திற்கு பிறகும் எனக்கு ஒரு விடிவெள்ளி உண்டு. நான் மரணத்தை ஜெயித்து நான் தேவனோடு கூட இருப்பேன். நான் இப்போதான் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை வைத்திருக்கிறாங்க, நான் போவேன் என்ற நம்பிக்கை நாம் பெற்றிருக்கிறோம். தட்ஸ் ஓகே. பட் வாட் இஸ் த கிரேட் திங்? எது பெரியது? லவ் இஸ் கிரேட். அன்பு பெரியது. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தை தள்ளி வைத்து விட்டு, நம்பிக்கையை தள்ளி வைத்து விட்டு அன்பை பெற இயலாது. த்ரூ தேட் விசுவாசம், நம்பிக்கை, அண்ட் யூ ஃபைண்ட் தட் லவ், அந்த அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். லவ் இஸ் கிரேட். அன்பே பெரியது. எந்த அன்பு பெரியது என்று சொல்லட்டுமா? திஸ் லவ். உம் நேசம் பெரிதையா. உம் நேசம் பெரிது. பிதாவே, நீர் என்னை, பிதா என்னிலே அன்பாக இருக்கிறது போலவே அந்த அன்பை வைத்து நானும் உங்களிடத்திலே அன்பாக இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்வது அதனுடைய வேறு எங்கே என்றால் இயேசு இருக்கிற அது மாத்திரமல்ல, ஃபாதர் லவ்டி, பிதா அன்பு கூர்ந்தார். therefore he loves me. என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்வதை எங்கே கொண்டு வந்து வைக்க வேண்டும்? ஃபாதர், ஃபாதர், மை ஃபாதர், த்ரூ ஜீசஸ். இயேசுவை கொடுத்து விட்டாரையா. நல்ல மாதிரியை எனக்கு வைத்து இந்த உலகத்திலே முடிவறிந்தும் அன்பு கூர்ந்து தெய்வம் அல்லவோ என்னுடைய குரு. காட்டி கொடுக்கப்பட்ட என்ற ராத்திரியிலே அவர் அந்த 13வது யோவான் 13ஆம் அதிகாரத்திலே தான் இந்த உலகத்தை விட்டு போகிற நேரம் வந்தது என்று அறிந்து முடிவறிந்தும் அவர்களை அன்பு கூற வேண்டும் என்ற அந்த நிலையை அவர் நிலைப்படுத்தி தன்னுடைய அரை கட்சியை கட்டி கொண்டு அவருடைய பாதங்களை கழுவ தொடங்கி டூ தேன், இதையே நீங்களும் செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார் அல்லவோ. எதை வைத்து அவர் சொன்னார்? எதை வைத்து அவர் சொன்னார்? நான் செய்தது போலவே நீங்களும் செய்யல் என்று பாதங்களை கழுவுவதற்கு என்று மாத்திரமில்லை. இட்ஸ் அ கிரேட் சப்ஜெக்ட். அதில் பெரிய காரியம் அடங்கியிருக்கிறது என்று சொன்னாலும் அவர் சொன்னதெல்லாம் என்ன? எதை வைத்து அவர் சொன்னார்? 13ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே, அதை யோவான் 13:1, இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தபடியே முடிவு வரைந்தும் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். Who in the world will do that? உலகத்தில் எவன் செய்வான்? தன்னுடைய பிதாவினிடத்திலிருந்து வந்தார், பிதாவினிடத்தில் திரும்புகிறார். ஹிஸ் ஆரிஜின் இஸ் ஃப்ரம் ஃபாதர். பிதாவினிடத்தில் துவக்கம், பிதாவிடத்தில் தான் முடிவு. அவர் கொல்கத்தா மேட்டிலே பிதாவை பிதாவை என்று சொன்னதெல்லாம் அவர்தான் அவருடைய முடிவு. விசுவாச துவக்கிறவர் முடிக்கிறவருமா இயேசு அவமானத்தை இல்லாமல் சிலுவையை சகித்து, பிதாவே
என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவித்தேன் என்று கணக்கு ஒப்புவித்தாரே, அந்த முடிவு உடைய பகுதி தான் அன்பு. ஃபாதர், உம்முடைய அன்பை வைத்து என்னை அனுப்பி வைத்தீர். நீர் சொன்னதை போலவே இந்த உலகத்தை நான் அன்பு கொண்டேன். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தபடினால் தேவன் நம்மளை வைத்து அன்பை விளங்க செய்தார். உம்முடைய அன்பை நான் விளங்க செய்தேன். ஐ லவ் எவ்ரி ஒன், எல்லோரையும் நேசித்தேன். இந்த கலர்களில் இருவரையும் நேசிக்கத்தான் விரும்பினேன். ஆனால் ஒருவன் மனம் திரும்பினான், ஒருவன் மனம் திரும்பவில்லை. வாட் கேன் யூ டூ? மனம் திரும்பினதுக்குத்தான் பரலோக ராஜ்யம் என்று சொன்னேன். பட் ஈ ரிப்பன்ட் லாஸ்ட் மினிட், கடைசி நிமிடத்தில் மனம் திரும்பி விட்டான். இன்று அவன் பரதேசில் இருப்பாய் என்று அவனுக்கு வாசலை நான் திறந்து வைத்தேன். எல்லோரையும் பார்த்து தாங்கள் செய்வது என்னதென்று தெரியவில்லை. எனக்கு மாத்திரம் செய்தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பிதாவை துன்பப்படுத்தினார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தன்னை பொறுத்தவரை பிதாவில் மன்னியும் என்று சொன்னார். ஆனால் தேவன் மன்னித்தவரோ இல்லை. அது ஏனென்றால் அவர்கள் மனம் திரும்பவில்லை. ஆகவே ஒரு கல்லில் மேல் இராதபடி அவர்களுடைய ஆலயங்கள் இடிக்கப்பட்டது, யூதர்கள் சூறையாடப்பட்டார்கள். உலகமெங்கும் அந்த வேர்ல்டு வார், 2வது வேர்ல்டு வாரிலே அந்த இஸ்ரவேல் தேசமே மேப்பில் இல்லாதபடி சிதறுண்டு போனது. ஏசு அதை தீர்க்க தரிசனமாய் சொன்னார். என்னை நான் உங்களில் வந்தேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் நான் உங்களை கோழி தன் செட்டையில் வைத்ததே போல் காத்திருப்பேன். ஆனால் நீங்களோ ஏற்றுக்கொள்ளாதபடினால் உங்களுடைய வீடு பாழாகி போகும் என்று சொன்னார். ஆகவே அவர் தன்னுடைய அன்பிலே நிலைத்திருந்தார். ஐயா, இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்திலே அன்பு வைத்தபடியே முடிவு புரிந்தம். whosoever God has given you the people, எல்லோரும் நேசிக்க வேண்டுமா? தட்ஸ் ரைட். ஆனால் தமக்கு உங்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால், யுவர் ஃபாதர், யுவர் மதர், யுவர் சில்ட்ரன், உங்களுடைய தம்பி, அண்ணன், உங்களுடைய அக்காள், உங்களுடைய தங்கச்சி, உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஃபார் ஜீசஸ். இயேசு முக்கியமாக இருந்ததெல்லாம் ஹிஸ் ஹோம், அவருடைய வீடு. அவர் கட்டின அந்த சபை, அவர் கட்டி வருகின்ற அவருடைய இல்லம், தான் வந்து வாசம் செய்யக்கூடிய அந்த ஒரு சபையை கட்டினாரே. மோசே என்றவன் அவன் உண்மையில்லவனாக இருந்து அவர் தங்குவதற்கு வாசம் கட்டினான். ஆனால் இவரோ பிதாவின் வீட்டிலே அவர் உண்மையாக இருந்து, குமாரனாக இருந்து, உண்மையில்லவராக இருந்து வாசஸ்தலத்தை, அவர் தங்கு வாசஸ்தலத்தை கட்டினார் அல்லவோ. அவர் கட்டி வைத்த அந்த ஸ்தலம், தட் இஸ் த ஃபேமிலி, குடும்பம். தட்ஸ் சச் எ ரெவரன்ஸ். பக்தி வேண்டும். ஒரு ஆணவம் எனக்குள் வந்து விட்டது என்றால் நான் கட்டின சபை என்று சொல்லிவிட முடியும். How can I build that? I will build the church along with Jesus. இயேசுவோடு கட்டினால் மாத்திரமே அங்கே பிதா வருவார். பிதா வந்து வாசம் செய்கிறது சபை அல்லவோ. சபையை தீங்கு செய்த அந்த மக்களை அவர் சாட்டையை அவர் எடுத்ததல்லவோ. அவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. மை ஃபாதர்ஸ் ஹவுஸ், என் பிதாவின் வீடு என்று சொன்னார். that is the important house. தேவன் தந்த ஒரு இல்லம் உங்களுடைய சபை. 3 வேளை ஆராதனை, 4 வேளை ஆராதனை என்று சொல்வதை ஐ டோன்ட் நோ இப்படி செய்கிறேன். நான் அதை யாரும் நியாயந்திருக்கவில்லை. ஆனால் ஒன்று அறிந்தேன். நான் ஒரு இடங்களுக்கு நான் போயிருந்திருக்கிறேன், நான் போய் பார்த்துருக்கிறேன். இங்கே அல்ல, வெளியூருக்கு போகும்போது நான் போக வேண்டிய நிலை வந்தது. நான் போயிருந்தேன். 7 மணிலேருந்து 9 மணி வரை முடிந்த உடனே எழுந்திருங்கள் குயிக் பொங்கல் அடுத்த பேட்ச் 7:30 மணிக்கு அடுத்த பேட்ச் வர வேண்டும். 1/4 மணி நேரத்தில் ரெக்கேட் பண்ணுங்கள் என்று 1/4 மணி நேரத்திற்குள் ரெக்கேட் பண்ணி விட்டார்கள். தள்ளி கொண்டு போனார்கள். பெரிய கூட்டம். நானும் தான் தள்ளப்பட்டு கீழே இறங்கி நான் வெளியே வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். அடுத்த கூட்டம் காத்திருக்கிறது. அடுத்த கூட்டத்துக்கு அவர்கள் கதவை திறக்கிறாள். மனமடமட என்று அவர்கள் தங்கள் இஷ்டமான இடத்தில் உட்காருவதற்கு ஓடுகிறார்கள். கேன் இட் பி த ஃபேமிலி? அது குடும்பம் என்று சொல்ல குடும்பம்? ஐ டோன்ட் நோ. அது அல்ல. பெரும் திரள் கூட்டத்தை வைத்து 3 ஆராதனை நடத்துகிறோம். உங்கள் சபையில் எத்தனை ஆராதனை? ஒரே ஆராதனை. ஒரே ஆராதனை என்றால் அது என்ன பெரிய சபை? எங்கள் சபையில் 3 ஆராதனை, சில சபையில் 4 ஆராதனை கூட வைத்துக் கொள்கிறார்கள். வாட் இஸ் தேட்? அது இருந்து என்ன பிரயோஜனம்? ஐ டோன்ட் கண்டம் தம், ஐ டோன்ட் ஜட்ஜ் தம். நெவர், ஒரு நாளும் இல்லை. தே ஹேவ் லாட் ஆஃப் குட் குவாலிட்டிஸ் தேர். அங்கே நல்ல சில பண்புகள் வைத்திருக்கிறார்கள். ஐ அப்ரிசியேட் தேட். நிச்சயமாக நான்
நன்மையானவளை கண்டு அப்ரிசியேட் பண்ண பழகிவிட வேண்டும். ஐ டூ தேன், ஐ வாண்ட் டு டூ தேன் ஈவன் நவ். இப்பொழுதும் நான் செய்யத்தான் செய்கிறேன். ஒருவர் தன்னுடைய ஃபோட்டோவை தன் மகளை குறித்து அவர் காட்டுகிறார். அந்த மகளுடைய அந்த பிள்ளை அவரும் அப்பாவும் எடுத்திருக்கிற ஒரு ஃபோட்டோ. 2-3 பேர் அந்த ஊழியக்காரர் வந்தார்கள். ஒரு ஊழியக்காரத்திலே அவர் காட்டினார். அந்த ஊழியக்காரர் எனக்கு தெரியும், அவர் தன்னுடைய மகளைத்தான் காட்டுகிறார். ஒருவர் சொன்னார், ஓஹோ மகள் என்ன நன்றாக இருக்கிறது, ஆனால் உங்கள் மூக்கு இந்த பிள்ளைக்கு சப்பையாக இருக்கிறதே என்று அவர் சொன்னார். இருக்கட்டுமே, மூக்கை போய் வெல்டிங்கில் போய் நேராக வைத்து விட்டு வர முடியும். தேவன் தந்த பிள்ளை அவர் சந்தோஷத்தோடு காட்டுகிறார், மூக்கு சப்பையாக இருக்கிறது என்று அவர் சொன்னார். இன்னொரு ஊழியக்காரர் ஒருவர் வந்தார். என்ன இந்த பிள்ளைக்கு காது மடல் கொஞ்சம் இப்படி உள்ளே மடங்கி இருக்கிறது என்று கேட்கிறார். இருக்கட்டுமே, வாட் எவர் இட் இஸ், மூக்கு சப்பை தான், காது கொஞ்சம் மடங்கி தான் இருந்தாலுமே கூட. இன்னொருவர் வந்தார். வாட் அ லவ்லி ஹேர் இட் இஸ், கேர்லி ஹேர், நல்ல சுல்லான முடிவுள்ள மகளாக இருக்கிறாள். ஐ ரியலி லைக் இட், அதை நேசிக்கிறேன், அது இஸ் ஸோ பியூட்டிஃபுல், அழகு உள்ளது என்று சொல்கிறார். மூக்கை ஏன் பார்த்தீர்கள், ஏன் நீங்கள் இந்த காதை பார்த்தீர்கள்? ஒய் நாட் யூ சி சம் குட் திங்? ஒரு கர்லி ஹேரை பார்த்துருக்கக்கூடாதா? தேட் இஸ் ஜீசஸ், அது இயேசு போன இடங்களில் எல்லாம் ஹி அப்ரிசியேட்டட் த குட் திங், நல்லதை அவர் புகழ்ந்தார். நம்மோடு இல்லாதவர்கள் பிரசங்கிக்கிறார்கள், தட்ஸ் ஓகே. யாரை பிரசங்கிக்கிறார்? உண்மைத்தான் பிரசங்கிக்கிறார்கள், தட்ஸ் ஓகே. நம்மோடு இல்லாதவர்கள் என்பதற்காக நீ எப்படி சொல்லலாமா? லீவ் இட், லெட் தம் டூ தேட், டோன்ட் டிஸ்டர்ப். அவள் டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள். தே ஆர் ப்ரீச்சிங் ஒன்லி மீ, என்னைத்தானே பிரசங்கிக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு போனாரே பவுல். அவரிடத்தில் வந்து பாருங்கள், ஒரு சில கூட்டங்கள் என்னென்னவெல்லாம் நம்ம காப்பி அடித்து பிரசங்கிப்பது போல் தோன்றுகிறதே என்று கேட்டபொழுது பவுல் சொன்ன, ஐ எம் நாட் டிஸ்டர்ப், நான் ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகி, ஏன் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிறீர்கள்? போட்டியினாலாவது பொறாமையினாலாவது கசப்பினாலாவது எப்படியாயிலும் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறார்கள் தானே. அவர் ரோட்டிலே நின்று கொண்டு அங்கே பாலிட்டிக்ஸை பேச முடியும்? லெட் தம் டூ தேன், அவர்கள் செய்யட்டும் என்று அவர் சொன்னார். ஹீ இஸ் மை மாஸ்டர், அவர் என்னுடைய குரு. நான் இல்லாத ஒன்றை எக்ஸாஜரேட் பண்ணி பேசினால் கர்த்தர் கணக்கு கேட்பார் என்று எனக்கு தெரியும். பட் ஐ ஷுட் டூ சம்திங் குட் டு எவ்ரி ஒன். எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பது இயேசு கற்றுக் கொடுத்து அந்த பிதாவுடைய அன்பு அல்லவோ. ஆகவே பிதா தந்திரன்னா இயேசு இருக்கிறாரே, பிதாவுடைய அன்பு முழுவதும் இயேசுவுக்குள் வந்தது. அவர் சொன்ன, ஐ லவ் யூ, உங்களை நான் அதே போலவே நேசிக்கிறேன் என்று சொல்கின்றது ஸ்நேகம். யோவான் 17 பிரதிபலித்தார், பிதாவே நானும் நீரும் ஒன்றாக இருக்கிறதை போலவே இவர்கள் நம்மிலே ஒன்றாக இருந்து ஒருமைப்பாட்டிலே இவர்கள் தேர வேண்டும் என்று அவர் சொன்னார். அப்படியே ஒன்றாகி அவரோடு கூட ஒன்றாகிவிடவே அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அன்பு என்ற அந்த பகுதியை தெய்வம் என்ற அந்த பகுதியோடு சேர்த்து வைத்து விட்டார். என் பிதா என்னில் அன்பாக இருக்கிறார், நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன். பிதா என்னில் அன்பாக இருக்கிறதை போலவே நானும் உங்களில் நான் அன்பாக இருக்கிறேன் என்று அவர் கூறி பிதாவை இயேசுவோடும் இயேசுவை அந்த அவரோடும் ஒருமித்து வைத்து நீங்களும் ஒருவரில் ஒரு அன்பாயிருங்கள் என்று சொல்வதை புதிதான கட்டளை என்று அந்த 34வது யோவான் 13:34 அவர் சொன்னார். யோவான் 15 அவர் சொல்ல வரும்பொழுது அவர் சொன்னார், நான் என்று அவர் ஆரம்பித்து பிதாவின் என் அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்ல அவர் வருகிறார். ஒன்றை கவனித்தீர்களா? பிதா இயேசு என்று சொல்கின்ற இடத்தை அன்பை கொண்டு வந்து வைத்து விடுகிறார். ஒன்றாகின்ற ஒரு இடம் என்று என்னவென்று தெரியுமா? த டிவைன் லவ், திவ்ய அன்பிலே ஒன்றாக வேண்டும் என்பதுதான். தெய்வீக அன்பிலே ஒன்றாக வேண்டும். இயேசு சொன்னார். அந்த அடுத்து யோவான் 17 அதிகாரத்திலே அவர் சொன்னார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும், 3ஆம் வசனம், நீ அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. நித்திய ஜீவன் என்று சொல்வதை இன்னொரு பகுதியில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இயேசுவை தன்னுடைய மெய்ப்பராய் கொண்ட இடத்துல அவர் சொன்னார், நான் என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
அடுத்து பரிபூர்ணம் அடைகின்ற நித்திய ஜீவன் என்று சொல்வது பரத்தினுடைய ஜீவியம். நாம் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் மரித்து கிறிஸ்துவை பிழைத்திருக்கிறோம் என்று சொல்வது அவருடைய ஜீவன். தேட் இஸ் நாட் திஸ் ஆர்டினரி எர்த்லி லைஃப், பூமிக்குரிய ஜீவன் அல்ல. நித்திய ஜீவன் என்று சொல்வது பரலோகத்திலே எப்பொழுதும் இருக்க போகிற ஜீவன் என்றும் அந்த ஆரம்பத்துக்குரிய அந்த விளக்கத்தை வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. பொறுமை நித்திய ஜீவன், அவரிடத்துள்ள சாந்த குணம் நித்திய ஜீவன், அவரிடத்தில் இருக்கக்கூடிய தாழ்மை நித்திய ஜீவன், அவரிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு நித்திய ஜீவன். உம்மை நான் பார்க்க வேண்டும் என்று மோசேயை கேட்ட பொழுது என்ன செய்தா தெரியுமா? இன்னும் nobody can see me, ஒருவனை பார்க்கக்கூடாது என்று நான் சொல்ல முடியாது என்று சொன்னார். பட் ஐ வாண்ட் டு see the glory, உம்முடைய மையம் நான் பார்க்க வேண்டும் என்று கேட்ட பிறகு எஸ் தட் ஐ வில் டூ, நான் ஒன்றை செய்வேன் என்று அந்த மகிமையை காட்ட வந்தார். எப்படி அவர் காண்பித்தார்? நீங்கள் ஆதியாகமத்திலே வாசித்து பாருங்கள். தெய்வத்தினுடைய தயவெல்லாம் அவரை கடந்து சென்றது. எதை காட்டினார் தெரியுமா? தயவை காட்டினார். ஹிஸ் கைண்ட்னஸ், அவருடைய தயவை அப்படி காண்பித்தார். திவ்ய சுவாபத்தையும் நித்திய ஜீவனையும் தெய்வத்தையும் பிரித்து வைத்துவிட இயலாது. தெய்வத்தை பேசினவன் அன்போடு தான் இருக்கிறான். அன்பும் தெய்வமும் ஒன்றாக இருக்கிறது. ஒன்றான மெய்தவனாகி உம்மையும் நீ அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிகின்ற அறிவு இருக்கிறது. என்ன அறிவு? டீட்டெயிலாக எழுதுகின்ற வேத அறிவா? வேத பாரங்களை வைத்திருந்தார்கள். அன்று நாள் கூடிய பைபிள் டீச்சர் தே வில் ரைட் எழுதி கொண்டே இருந்து விளக்கம் கூறுவார்கள். they doesn't know about God, தேவனை அறியவில்லை. அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், இந்த வேத பாரர்கள் இந்த பைபிள் டீச்சர் தெய்வத்தை அறியவில்லை. பட் they wrote nicely, அவர்கள் எல்லாம் சரியாய்த்தான் பேசினார்கள். சொல்வதை கேட்டுக்கொள்ளலாம், எழுத்து எல்லாம் சரிதான். don't do that, அது செய்து விடாதீர்கள். they don't know God, தேவனை அறியவில்லை. தேவனை அறிந்திருந்தால் அன்பை பிரிக்க இயலுமோ? how can I separate the love? பவுல் சொன்னதே போல் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? so welded there, அப்படி அவன் இறுக பிடித்து கொள்கிறான். எது என்னுடைய அன்பை பிரிக்க இயலும்? நத்திங், ஒன்றும் என்னை அவருடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க இயலாது. யூ cannot separate God and nature, தெய்வ நேச்சரையும் தெய்வத்தையும் பிரித்து விட இயலாது. நீ 1000 அன்பற்ற செயலை செய்துவிட்டு ஐ ஆம் வித் காட் என்று சொன்னால் தேவனோடு இருக்கிறேன் என்றால் பொய் என்று சொன்னார். நீ காண்கின்ற ஒரு மனுஷனை அன்பு கூற முடியவில்லை என்றால் காணாத தெய்வத்தை அன்புகிறேன் என்று சொல்வது பொய்யல்லவோ? காணாத அந்த பிதாவை நீ எப்படி அன்பு கூற முடியும்? இதெல்லாம் ஃப்ரம் அபவ், பரத்திலிருந்து அல்லவோ வர வேண்டும். அது ஏன் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை? நீங்கள் பெற்றுக்கொள்ளாமலே இருந்து கொண்டு அதெல்லாம் ஒன்று ஒருவரை அன்பு கூறேன் என்று சொல்வது பொய் என்று சொன்னார். தெய்வத்தை அன்பு கூறாமல் பிறகு அன்பு கூறுவதும் பொய். தெய்வத்தை அன்பு கூறாமல் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்வது பொய். காண்கின்ற சகோதரனை நேசிக்காத ஒருவன். அதைத்தான் இயேசு கேட்டார். when I came to you, நான் வரும் பொழுது you didn't believe me, என்னை விசுவாசிக்கவில்லை. you didn't love me, என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை அன்பு கூறவில்லை. என்னை அன்பு கூர்ந்திருந்தால் என் கற்பனையில் கை கொண்டிருந்திருப்பீர்கள். நீங்கள் என்னை அன்பு கூறாதபடி நான் மனுஷருடைய அபிப்பிராயங்களை தேடுகிறீர்கள். ஒருவரால் ஒரு மையமையை தேடுகின்ற இதற்கு பெயர் என்னவென்று தெரியுமா? யூ நோ லவ் டு மீ, என்னை அன்பு கூறவில்லை என்று அவர் கூறினார். ஆகவே அன்பையும் தெய்வத்தையும் பிரித்து வைக்காதுங்கள். if you don't have love, Father, I did something wrong, நான் பலிபீடத்துக்கு வர விரும்புகிறேன், something wrong with my brother sister, I must run there, I must, அது ஒப்புரவாக வேண்டும். அதை நான் சரி செய்ய வேண்டும். சரி செய்து கொண்டு அன்பு கூற வேண்டும். பிதா என்னில் அன்பாய்ந்ததை போல, அந்த அன்பு என்னிடத்தில் தங்கியிருக்கிறதை போல, ஐ லவ் யூ வித் தட் ஃபாதர்ஸ் லவ், பிதாவின் அன்பினால் உங்களை நான் நேசிக்கிறேன். we should all know that, அதை அறிந்திருக்க வேண்டும். அன்பிலே சேதம் வந்துவிட்டால் எனக்கும் பிதாவுக்கும் உள்ள இடைவெளி வந்தது என்று அறியுங்கள். அன்பிலே குற்றம் வந்துவிடக்கூடாது. கரையற்ற அன்பாக இருந்திருக்க வேண்டும். மாசற்ற அன்பு என்று அதற்கு பெயர். கரைதறில்லாத மணவாட்டி என்று பெயர். அது ஏனென்றால் மணவாட்டியை நேசிக்கிற நேசத்திலே ஒரு புள்ளி கூட கரை அவளிடத்தில் இல்லை. பூர்ண அன்பு வைத்திருந்தாள். அவர் சுலமத்தியால் தன்னுடைய நேசரை பார்த்து அவள் சொன்னார், மை beloved,
எனக்கு நேசர் என்று சொன்னார். அவள் சொன்னார் என் புறா என்று சொன்னார். அவளிடத்தில் ஒரு பழுதும் இல்லை என்று சொன்னார். அன்பிலே ஒரு பழுதும் இல்லை. தேட் இஸ் அ ரிலேஷன்ஷிப். வந்து ஐக்கியம் வேண்டும். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். என் நேசர் என்னுடையவர் என்று சொல்லுகின்ற பகுதியிலே அன்பை பிரித்து ஒரு நேசமா? அந்த நேசம் என்னுடையது. அவருடைய நேசமே என்னுடைய வாழ்க்கையில் பெரிதென்று வாழ்ந்து விட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இந்த செய்தியை திரும்ப கூட நீங்கள் கேட்டு நீங்கள் பார்த்து go nearer to the love of God. தெய்வ அன்பிலே ஒன்றாய் விட பாருங்கள். தட்ஸ் ரைட். அவருடைய அன்பு என்ற அந்த பகுதியானது மத்திய 6ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவர் சொல்லத்தான் செய்தார். மத்திய 6ஆம் அதிகாரம் 26ஆம் அந்த வசனத்திலே இருபத்தாறாம் வசனம் அவர் சொல்லுவார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், ஏன் கவலைப்படி என்று அவர் கேட்கிறார். இவைகள் அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறாரே. ஹல்லேலூயா. இட் இஸ் ஆல்சோ தேர். ஒய் யூ சாரோ ஃபார் திஸ் வேர்ல்டு? இந்த உலகக்காரங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? இஃப் யூ நோ த ஃபாதர், பிதாவுடைய அன்பை ருசித்து விட்டால் என்ன சம்பவிக்கும் என்று தெரியுமா? இயேசு சொன்னதை போல் முழக்கி சொல்லலாம், பிதாவே நீர் என்னை நேசிக்கிறதை போலவே இவர்களையும் நேசிக்கிறீர் என்பதை உலகம் அறியட்டும் என்று சொல்வார். அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் அந்த பின்பகுதியில் 23ஆம் வசனம், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறதை போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் பிதாவே நீர் அவர்களையும் அன்பு கூறுகிறீர் என்பதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. அறியும்படிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டார், வேண்டிக் கொண்டார் என்று தெரியுமா? உடனே அவர்களுக்கு 1,00,000 ரூபாய் அனுப்பி வை, ஒரு 10,000 ரூபாய் அனுப்பி வை. உலகத்தின் அன்பு எல்லாம் அதுதானே. இதை வைத்துத்தானே ஏமாற்றுகிறார்கள், வஞ்சகம் புரிகிறது, சபையில் கூட செய்து விடுகிறார்கள். ஆனானப்பட்ட யூதாஸ் கரியத்து, ஹீ இஸ் எ டிசைபிள். சீசன் ஐயா, சீசன். அவனுடைய கையில் ஆண்டவர் பொறுப்பை கொடுத்திருந்தார். அவனையும் இந்த பணத்தை வைத்து வஞ்சனை புரிந்து விட்டார்கள். உலக அன்பை வைத்து 30 வெள்ளிக்காசை போடுவார்களாம், அவனை துரோகம் செய்ய வைப்பார்களாம், சபையை சீரழிக்க முனைவார்களாம். பிதாவுக்கு செய்யப்பட்டது, இயேசுக்கு செய்யப்பட்டதை போல உலகத்திலும் செய்யப்படுவதில்லையா? எனி சின்சியர் சர்ச், உண்மையான ஒரு சபை என்று ஒன்று இருந்தால், வாட் ஹேப்பன் டு ஜீசஸ், இயேசுக்கு நடந்ததை போலவே நடக்கும். அங்கேயும் துரோகம் விளையும், பணத்தை கொடுப்பார்கள். அது 30 வெள்ளி பணமாக இருந்தால் என்ன, 10,000 இருந்தால் என்ன, 15,000 இருந்தால் என்ன, ஏதாவது ஒன்றை கொடுத்து இது கொடுக்கிறோம் அது எடுக்கிறோம் என்று சொல்லி விசுவாசத்தை பறித்து விட்டு அன்பை பணத்திலே அதை கொண்டு வந்து காண்பித்து சிதறடித்து விடுவார்கள். அதே இயேசு சொன்னார், அவர் சொன்னதை கேட்டீர்களாம், பிதாவே நீ என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களில் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். எங்கே வர வேண்டும் அவர்கள்? நீர் என் அன்பாக இருக்கிறீர்களே அதுபோல நான் அவர்களை நேசிக்கிறேன் அல்லவோ, நான் அவர்களிலும் அவர்கள் நம்மிலும் ஒன்றாய் இருந்துவிட வேண்டும், நேசத்தில் ஒன்றாய் இருந்துவிட வேண்டும். தி வேர்ல்ட் should know that. உலகம் அறிய வேண்டும். எதை மாத்திரம் அறிந்து விட்டால் போதாது. எங்கள் பரமபிதா எங்களை என்ன செய்கிறார்? பிழை பூட்டுகிறார். அதுவாக சொன்னார் அவர். அதே இங்கே சொன்னார் யோவான் 17. பின்பு அவர் கீழே அவர் சொல்லுவார், ஏன் கவலைப்படுகிறீர்கள்? உங்களுடைய தேவை இன்னதென்று 32ஆம் வசனத்தை இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் தேவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் நான் சொல்லிடுறேன் ஒன்று கேளுங்கள். என்னுடைய தேவையை குறித்து, என்னுடைய குடும்ப தேவை குறித்து நான் வீட்டை விட்டு நான் வெளியே வந்து அந்த நாட்களிலே என்னுடைய பையிலே ₹1 கூட இல்லை. எ பெகர், காட் சென்ட் ஒன் பெகர், ஒரு காக்காயை அனுப்பினதை போல் ஒரு பிச்சைக்காரன் வந்து தான் என்னை ஹெல்ப் மீ. அந்த முதலாளியாக இருந்த காலங்களில் பழகினவன்
வந்து அந்த நேரத்தில் அவன் உதவி செய்தான். தட்ஸ் ஓகே, காட் சென்ட். மனுஷன் அல்ல, தேவன் அதை அவர் செய்தார். He did that, that's right. He knows my need. என் பரமபிதா தான் இருந்திருக்கிறார். அன்று தொடங்கி my father knows everything, அறிந்திருக்கிறார் என்று இன்று வரை எந்த மனுஷனிடத்திலும் என் தேவையை சொன்னதில்லை. இந்த யூடியூப்பில் கேட்குற யாராக இருந்தாலும் கூட இதை கேட்டு பாருங்கள். உலகத்தை கேட்டு பார்க்கிறேன். எந்த மனுஷனிடத்தில் நான் கேட்டேன்? எந்த மனுஷனிடத்தில் ஒன்றை நான் கான்ட்ராக்ட் பண்ணி ஊழியம் செய்தேன்? மை கான்ட்ராக்ட் இஸ் வித் காட். தேவனிடத்தில் வைத்திருந்தேன். பணம் தருவார்கள் என்று எதை செய்தேனோ? நோ, ஐ டிட் ஆஸ் அன்டு தி லார்ட். கர்த்தருக்கு செய்ததை போல் நான் செய்தேன். பணத்தை வைத்து செய்தனோ? நோ, 100% நோ, 100% இல்லை. மை ஃபாதர் என் பிதா பிழை போட்டியதை மனுஷன் அபகரித்து நான் உன்னை பிழை போட்டினேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? காகத்தை பிழை போட்டின கர்த்தர், அந்த காகம் பிதாவுக்கு கரையும் என்று அந்த ஒரு பாடல் இருக்கிறது. காகங்கள் கரையும் நேரத்திலேயே பிதாவை துதித்த காணத்தை கேட்டேன் என்று ஒரு பாட்டை நான் கேட்டிருக்கிறேன். அப்படி இருந்திருக்க வேண்டும். என்னை போஷித்தது கர்த்தர், ஒரு மனுஷன் என்று இருந்துவிடக்கூடாது. ஒரு வேலைக்காரன் வேலையாக இருந்து சம்பளம் வாங்கினாலும் கூட உன் எஜமானுக்கு கர்த்தருக்கு வேலை செய்கிறதை போல் வேலை செய் என்று தான் சொன்னார். ஆகவே கூலி கொடுப்பது மனுஷன் என்று கூட அல்ல, கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்ல வேண்டும். என் எஜமான் கொடுத்தான் என்று சொல்லிவிடக்கூடாது. மை ஃபாதர் கேவ், என் பிதா எனக்கு தந்தார். தேட் இஸ் த ஒண்டர்ஃபுல் ஃபாதர் ஐ ஹேவ். என் அற்புதமான பிதாவை வைத்திருக்கிறேன். வெறுமனே அது வேண்டும் இது வேண்டும் கேட்டு வாங்கி கொண்டு சந்தோஷமாக இருந்து போய்விடாதீர்கள். 300 வெள்ளிக்காசு கிடைத்து என்ன பிரயோஜனம்? அன்பை இழந்தானே, தெய்வத்தின் அன்பை இழந்தானே, தன் குருவை அவன் இழந்து போனானே, ஆண்டு கொண்டு தானே செத்து போயிறானே. தன்னையே உருவ குத்தி கொள்வதா? அன்பை இழந்து வாழ்வதா? அந்த 300 அவனுக்கு பிரயோஜனப்பட்டதா? தூக்கி எறிந்து விட்டு போனான். என்ன பிரயோஜனம்? பணமோ மனுஷர்களுடைய மாட்சிமையோ அதை வைத்தோ கொண்டாடுவது ஒரு பிரயோஜனம் இல்லை. He knows my need. என் தேவையில் அறிந்திருக்கிறார். மை ஃபாதர் நோஸ் மை நீட். மை ஃபாதர் நோஸ் மை நீட். என் பரமபிதா என் தேவையை அறிந்திருக்கிறார். சொல்லி பாருங்கள், என் பரமபிதா என் தேவையை அறிந்திருக்கிறார். சொல்லுங்கள். எஸ், ஒரு மனைவி தன் கணவனிடத்தில் போய் எனக்கு ஒரு தேவை என்று கேட்டு தப்பு ஒன்றும் இல்லை, அதை நான் கேட்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. பட் அஸ் ஹஸ்பண்ட், கணவனாக இருக்கும் பொழுது ஐ நெவர் டோல் மை ஒய்ஃப், ஐ நெவர் டோல் மை சில்ட்ரன் வாட் கேன் ஐ டூ, ஒன்றும் இல்லை என்று சொன்னதில்லை. காட் இஸ் ப்ரொவைடர். என்னத்தை கொடுத்துருக்கிறார்? இந்த கஞ்சி தானே என்று கேட்டால் தட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங். இது கஞ்சி குடித்த வயிறு நிறையாதா? பிரியாணி சாப்பிட்டால் தான் வயிறு நிறையும் என்று யார் சொன்னது? முழு வயிற்று நிறைய கஞ்சி குடித்து விட்டு வெளியே வாருங்கள். பிரியாணி சாப்பிட்டவனுக்கும் ஏப்பம் வரும், உங்களுக்கும் என்ன வரும்? ஏப்பம் வரும். நீங்கள் மன மகிழ்ச்சியாயும் பிதா போஷித்தான் என்று வெளியே நீங்கள் வரும் பொழுது, நல்ல வேளை எந்த மனுஷனுடைய கண்களுக்கும் எக்ஸ்ரே கண் இல்லை, உள்ளே ஊடுருவி பார்க்க இயலாது. பட் he see one thing, ஒன்றை பார்க்கிறான். யூ ஆர் ஜாய்ஃபுல், மகிழ்ச்சியாக வருவதை காண்கிறான். ஹல்லேலூயா. ஐ வாஸ் லைக் தட். என்னை கண்டவர்கள் அந்த நாள் தொடங்கி கொடிய தரித்திரத்தை போல் இந்த காலங்களிலுமே கூட என் பிதா என்னை போஷித்து என்னை உடுத்து வைத்தபடினால் என்னை கண்டவர்கள் இஸ் ரிச் மேன், பணக்காரன் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள ஊழியர்களை சிலர் அப்படி சொல்ல மாட்டார்களாம். சொன்னால் தனக்கு காணிக்கை வராது என்று எண்ணிக்கொள்வார்களாம். அது அவர் எதை குறித்து நீர் என்று எனக்கு தெரியவதில்லை. நான் பிதாவுடைய கனத்தை விரும்புகிறேன். என் பிதாவுக்கு கனம் சேர்க்க விரும்புகிறேன். பிதாவே, யூ ஆர் ஸோ ஃபெய்த்ஃபுல் என்று சொல்ல விரும்பி உண்மை உள்ளவர் என்று சொல்கிறேன். எதை வைத்து போஷிப்பேன் என்றால் நீ சொன்னீர். பிழைப்பூட்டுகிற கர்த்தாவே, இனி அன்றில் அப்பத்தை வைத்து விலை போட்டுவது என்ன வரம் என்று சொல்லவில்லை, எதை என்ன ரகம் என்று சொல்லவில்லையே. ஐ வாஸ் ஃபெட் பை காட். தேவனால் போஷிக்கப்பட்டேன். தட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங். தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். என் பிதா என் தேவை அறிந்திருக்கிறார். மை நீட் ஐ நெவர் டெல் எனி ஒன். என் மனைவிக்கு கூட நான் சொன்னதில்லை, என் பிள்ளைகளுக்கு நான் சொன்னதில்லை, சபையில் உள்ள எந்த மனுஷனுக்கும் தெரியாது. பல்லாண்டு காலம் மோர் தென் 35 இயர்ஸ், 36, இப்பொழுதுதான் இந்த காலங்களிலே நான் ஐ சர்விங் காட் என்று சொல்ல வேண்டிய நிலை வந்தது. ஐ எம் சர்விங் காட் ஃபுல் டைம். ஐ எம் கால்ட் பை காட். ஐ கேனாட் பி. யாரோ ஒருவர் வந்து நீங்கள் இங்கே கீழே இறங்கி நீங்கள் ஊழியம் செய்யலாம் போங்கள் என்றால் ஐ கேனாட் டூ தேட். யாரோ அப்பாயின்ட் பண்ணப்பட்டால் அவன் செய்வான்.
ஐ cannot do that. I am called by God. விசுவாசத்தை அவர் தான் துவக்கினார். He only can finish it. அவர் தான் முடிப்பார் அல்லாமல் என்று சொல்ல வேண்டிய நிலை வந்ததற்காக நான் கொஞ்சம் வருந்தினேன். 35 வருடங்களுக்கு பிறகு நான் சொன்னேன், சபையிலே சொன்னேன். ஒளி நின்று அவர்களுக்கு தெரியாது, சொல்ல வேண்டிய நிர்பந்தம் 36 வருஷத்துலேயே ஏற்பட்டது. ஐ டிட் தேட், பட் ஐ டூ இட் ஃபார் க்ளோரி. இன்று யாரிடத்தில் நான் ஒரு மனுஷனுக்கு நான் கை நீட்டினாலே ஒரு மனுஷனின் தேவையை சொன்னதில்லை. த ஹோல் வேர்ல்டு, முழு உலகம் அறியும். யாராவது எழுந்து நின்று யூ டோல் மீ யுவர் நீட் என்று இந்த யூடியூப்பில் கேட்குற யாராவது ஒருவர் சொல்லட்டுமே? நோ ஒன் கேன் சே தட். என் மனைவி சொல்லக்கூடுமா? மனைவி வீட்டான சொல்லக்கூடுமா? எந்த மனுஷன் சொல்லக்கூடும்? நோ நோ, மை ஃபாதர் ஃபெட் மீ. என் பிதா என்னை என் தேவையை அறிந்திருக்கிறார். வாட் ஆர் த நீட் இட் இஸ்? என்ன தேவையாக இருந்தாலும் என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஹல்லேலூயா என்று சொல்வது அக்னாலேஜிங், எஸ் ஐ ஹேவ் த ஃபாதர். எனக்கு ஒரு பிதா இருக்கிறார். ஹீ நோஸ் மை நீட். ஆண்டவர் தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது அவர் கூறினார், உங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுடைய பரமபிதா பிழை போட்டுகிறார். உங்களுடைய பரமபிதா உங்கள் தேவைகள் என்னதென்று அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற அந்த மகத்துவத்திற்கு ஒப்பாகவே, அந்த மகத்துவத்திற்கு ஒப்பாகவே இயேசு சொன்ன அந்த வசனம், நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களில் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இட்ஸ் நாட் இனஃப். இது போதாதா? உலகம் அறிய வேண்டும் என்று இருக்கிறது என்னவென்றால், தே ஹேவ் சம்திங் தேர். அங்கே அவனுக்குள் தெய்வம் இருப்பதை போல் தோன்றுகிறது. சம்படி இஸ் பிளஸ்ஸிங். யாரோ அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தெய்வம் ஆசீர்வதித்தார் வழி இப்படியெல்லாம் நிரந்தரமான அன்பு காட்டவன் இருக்க மாட்டான், நிரந்தரமான மகிழ்ச்சி கொண்டவன் இருந்திருக்க மாட்டான். யுவர் ஜாய் நோ ஒன் கேன் டேக் அவே. நான் கொடுக்குற சந்தோஷம், பிதாவிடத்தில் வந்த சந்தோஷம், த ஜாய் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷம், நோபடி கேன் டேக் இட் அவே. ஒருவன் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ள மாட்டான் என்று சொன்னார். தேட் இஸ் வித் மீ, தட் ஜாய் ஆல் த டைம்ஸ். ஒரு ரூபாய் இல்லாவிட்டாலும் சரிதான், உணவுக்கு கொஞ்சமாக வைத்திருந்தாலும் சரிதான், வாட் எவர் இட், ஐ ஆம் ஸோ ஹாப்பி. ஆகவே அவர் சொன்னார், இதுதான் மிக முக்கியம். நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கிறதை இந்த உலகம் அறிய வேண்டும். தே ஆர் ஒன் வித் த லவ் ஆஃப் த ஃபாதர். பிதாவே, அந்த 15ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்ன அந்த வாக்கியத்தை மீண்டுமாய் அப்படி ஒரு மனதிலே வைத்து பாருங்கள். அந்த 15 அவர் சொல்லிவிட்டு சொன்னார், 9 பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அது ஏதோ ரிசர்வ் பேங்க் டெபாசிட்டில் நிலைத்திருங்கள் என்று சொன்னதை போல் நான் உணர்கிறேன். மை ஹார்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் இன் த ஃபாதர். பிதாவிடத்தில் அன்பிலே நிலைத்திருக்கிறபடினால் அவர் சொன்னார். கீழே அவர் கூறும்பொழுது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் என்று இதை உங்களுக்கு நான் சொன்னேன். எதை அவர் நிறைவாக தருகிறார்? நான் த மணி, பணம் இல்லை. பணம் புரியும் ஆண்டவர், ஐ டோன்ட் வாண்ட் மணி லார்ட், பணம் வேண்டாம். எங்கள் ஃபாதர் ஒரு ancestor ப்ராப்பர்ட்டி ஒன்றை எனக்கு பேரில் எழுதி வைத்திருக்கிறார். ஐ ஹவ் நோ ஜாய் இன் தேட். ஏதோ ஒரு வாடகைக்கு போயிருது என்று உண்மையாக இருந்தாலும், சில 6 ஆண்டுகளுக்கு முன்பாக உண்மையாக இருந்தாலும், ஐ ஹவ் நோ ஜாய். அதில் என் மனதை நான் வைத்தது இல்லை. மை ஜாய் இஸ் வித் ஃபாதர். என் பிதாவிடத்திலே வைத்திருக்கிறேன். அந்த சந்தோஷத்தை ஒருவனும் பறித்துவிட இயலாது. அது இருந்தால் என்ன, பறிக்கப்பட்டால் என்ன, நோ ஒன் கேன் டேக் யுவர் ஜாய். தட் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங். மிகப்பெரிய ஆசீர்வாதம். உலகம் அதை அறிய வேண்டும். உலகம் எதை அறிய வேண்டும்? இவர்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது என்பது மாத்திரமா? தேர் நீட், அவருடைய தேவைகளை யாருக்கும் சொல்ல மாட்டார்கள். somehow அவருடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு they are so happy. அவளுக்கு ஒருவேளை சைக்கிள் தேவை என்றால் சைக்கிளை கொடுத்திருப்பார், ஒருவேளை மொப்பட்டு வேண்டிய தேவை என்றால் மொப்பட்டை கொடுத்திருப்பார், ஒருவேளை பைக்கு தேவை பைக்கை அவர் கொடுத்திருப்பார், ஒருவேளை காரை வேண்டும் என்றால் காரை கொடுத்திருப்பார். their need, அவளுடைய தேவை என்ன வேண்டாலும் கொடுப்பார். my father is a rich God. no one can say that I made him rich. இவனை நான் ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று சொல்ல இயலாது. ஆபிரகாம் மறுத்தார்.
விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்ற ஆபிரகாம் என்ன மறுத்தார் தெரியுமா? 9 ராஜாக்களுடைய ஆசைகளையும் கொடுத்து ஒன்றை அவர் கேட்கிறார். அவர் என்ன சொன்னார்? உன்னுடைய ஆஸ்தியும் உன்னுடைய பாதரட்சியினுடைய சரடு தினமும் போட்டு போட்டு வருகிறாய், அந்த பாதரட்சியினுடைய அந்த லேஸ் இருக்கிற அளவு அந்த சரடு, அது கூட எனக்கு வேண்டியதில்லை, கொடுத்து விட்டு நான் கொடுத்தேன் இவன் ஐஸ்வர்யவாக்கினி என்று சொல்லுவதோ? நான் சொல்கிற சாட்சியை கேள் 9 அரசர்களே, உங்களை வென்றது என்னோடு இருக்கக்கூடிய பிதா, என்னுடைய தேவன். மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரால் பொசிக்கப்பட்ட மனுஷன் நான் என்று அவன் சொல்ல, அப்படி ஒரு மகிழ்ச்சி கொண்டு மெல்கிசேதேக்கு அங்கே வர, அவருக்கு அவர் தேவையான அந்த அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் கொஞ்சம் கொடுக்க, அதை அவர் பானம் பண்ண உயிர் வாழ. ஹல்லேலூயா! இதை வைத்தான் நான் பிழைக்கிறேன் என்று சொல்லுவாய். எந்த மனுஷன் சொன்னால், நான் ஒரு முறை ஆண்டவரிடத்தில் கேட்டேன். ஒருவர் சொன்னார், அந்த எனக்கு 25 வருடங்களுக்கு 30 வருடங்களுக்கு முன்பாக ஒருவர் சொன்னார், நாங்கள் கொடுக்குற காசை வைத்தான் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பால் வாங்கிறேன் என்று சொன்னார். நாங்கள் விசுவாசி என்று தான் வாங்கினேன், கர்த்தர் கொடுத்தார் என்று தானே வாங்கினேன். அப்படி கொடுத்ததால் தயவு செய்து எனக்கு கொடுக்க வேண்டாம் என்று நான் சொன்னேன். ப்ளீஸ் என்று கெஞ்சி கேட்டதை போல் கேட்டேன். தட்ஸ் ஓகே, நாங்கள் எங்கேயாவது கொடுத்து கொள்கிறோம் என்று சொன்னேன். தேட்ஸ் ரைட், நீ செய்யுங்கள். அதற்கு பிறகு ஒரு ஜெபம் 34 வருடம் என்று நீ 33 வருடங்களுக்கு முன்பு நான் ஆரம்ப நாட்களே செய்த ஜெபம். என்ன ஜெபம் என்று தெரியுமா? தெய்வமே, இந்த உலகத்திலே யாரையாவது கொண்டு என்னை போசிக்கிறீ, தட்ஸ் ரைட், ஹல்லேலூயா, உமக்கே நன்றி. ஆனால் யாராவது ஒருவர் நான் கொடுத்து போசிக்கப்பட்டான் என்று மனதிலே எண்ணி இருந்தால், கைண்ட்லி ப்ளீஸ் ஸ்டாப் தேட். அதை அவர்கள் கொடுக்காதபடி செய்யும், அதை நிறுத்திவிடும் என்று நான் ஜெபித்திருக்கிறேன். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை ஜெபித்திருக்கிறேன். ஐ டோன்ட் நோ, இட் இஸ் 50 times, 50 தடவை இருக்கும் என்று எனக்கு தெரியாது. பட் ஐ சின்சியர்லி ப்ரேயர், லார்ட், such a money, such a help, I don't want. I want help from above. மேற்கிலிருந்து மெல்ல, கிழக்கிலிருந்து மெல்ல, வடக்கிலிருந்து மெல்ல, தெற்கிலிருந்து மெல்ல என்னுடைய உதவி பரத்திலிருந்து வரும். பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ. சொல்லுங்கள். பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவா என்றுமே. அவதான் நேற்றும் இன்றும் என்று மாறாது. மனுஷன் மாறுவான், எந்த மனுஷனும் மாறுவான். ஆனால் நிலைத்திருக்கிற இடத்தில் நிலைத்திருங்கள். அங்கே நிலைத்திருக்கவன் வீழமாட்டான். 1000 புயல் வீசினாலும் வீழமாட்டான். கர்த்தருக்காய் வாழுவான். செய்த கர்த்தர் ஒப்புவித்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிப்பான். அல்லேலூயா! எங்கே நிலைத்திருந்திருக்க வேண்டும்? பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நான் உங்களை அன்பாயிருக்கிறேன், என்னில் நிலைத்திருக்க என்று கேட்டது தன்னை வைத்து அல்ல. ரூட் எங்கே என்றால் பிதாவுடைய அன்பு. பிதா, மை ஃபாதர் லவ்ஸ் மீ, என்னை நேசிக்கிறார். அல்லேலூயா! ஒரு கட்டளை நான் சொல்கிறேன், கேளுங்கள். பிதாவுடைய அன்பு என் உள்ளத்தில் இருக்கிறபடினால் நான் எல்லோரையும் நேசிக்கிறேன், உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். என் கற்பனையில் கைக்கொள்ளுகிற இடத்திலே நானும் என் பிதாவும் வந்து சேர்ந்து தங்குவோம் என்று கூட சொன்னார். நேசிக்கிறேன், தட்ஸ் ரைட். ஆனால் நீங்களோ புறப்பட்டு சென்று கனி கொடுங்கள் என்று அந்த அதிகாரத்தின் கீழே அவர் சொல்ல வருவார். கோ எவ்ரிவேர் கிவ் த ஃப்ரூட் ஆஃப். அந்த முதல் ஆவிக்குரிய கனி என்று சொல்வதை முதல் பகுதியை என்ஜின் போல் வைத்துக் கொள்வேன். அன்பு. ஆவிக்குரிய கனி என்ன? 9 கனி. 9 கனி இல்லை, ஒரு கனி தான். என்ன? தட்ஸ் ஓகே. அன்பு, சந்தோஷம், இட் இஸ் மை என்ஜின். மற்றதெல்லாமே ஈச்சி அடக்கமாக இருப்பது அல்லது பொறுமையாக இருப்பது எனக்குரியது. தட்ஸ் ரைட். காட் கிவ்ஸ் தட், அது எனக்குரியது. தட்ஸ் ரைட். ஆனால் த ஃபர்ஸ்ட் என்ஜின் இஸ் த லவ், பீஸ் அண்ட் ஜாய். ஹூ கேன் கிவ்? ஒரு மனுஷனும் தர முடியாத ஒன்றை அவர் தந்தார் அல்லவோ. மனுஷன் சந்தோஷத்தை தர முடியுமோ? ஒரு புரோட்டா சாப்பிட்டால் சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்த புரோட்டா எப்போது கிடைக்கும் என்று காத்து கொண்டு இருக்க வேண்டியதான். ஒரு புரோட்டா வாங்கி கொடுக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன், போடா என்று சொல்லிக்கூடிய உலகத்தையே பார்த்துருக்கேன். சாதாரண புரோட்டாவுக்கே அன்பை முறிக்கிறவர்கள் இருக்கிறார். லவ், ஜாய்,
பீஸ். தட்ஸ் a wonderful thing. அதில் நிலைத்திருந்திருக்க வேண்டும். உலகம் காண வேண்டும், அதை அவர்கள் காண வேண்டும். They have a great joy all the times. எப்பொழுதுமே சமாதானமாக இருக்கிறார்கள். They always love. என்ன செய்தாலும் அன்பு ஊறுகிறார்கள். That is a testimony. அந்த சாட்சியை தான் நான் 11 வீடு வாடகையில் வீட்டில் இருந்திருக்கிறேன். 11 வீடுகளிலும் நிலைநாட்டி இருக்கிறேன். All the house owners are my friends. நண்பர்கள். Hallelujah. They know me. என்னை அறிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய they greet me. அவள் போகும்பொழுது நின்று அவள் வாழ்த்துக்கள் கூறுவார்கள். நான் பார்த்தால் அவள் நன்றி நான் கூறுவேன். அது ஏனென்றால் they found one thing. நான் ஆர்டினரி மேனாகத்தான் நான் இருந்தேன், சாதாரண மனுஷன். he is a godly man. தேவ மனுஷன், தேவன் அவனோடு கூட இருக்கிறார். பிதாவே, நீ என்னிலும் நான் உம்மிலும் இவர்கள் நம்மிலும் இருக்கிறதை உலகம் காண வேண்டும். இந்த உலகம் அறிய வேண்டும், உலகம் அறிய வேண்டும். உங்கள் பக்கத்து வீட்டுக்கு அறிந்திருந்திருக்கிறானா? சுசேஷத்தையே சொல்லாத மக்கள் இருக்கிறார்களே, அதை குறித்து நான் இன்னும் என்ன சொல்லுவேன்? வேதனை வேதனை. ஒருவருக்கும் சுவிசேஷம் சொல்லாத மக்கள். டோன்ட் பி லைக் தேட். என்னுடைய 52 ரட்சிக்கப்பட்ட நாள் தொடங்கி இன்று வரைக்கும் ஓயாது சுவிசேஷத்தை பிரசங்கித்தே வருகிறேன். 1000 மக்களுக்கு நான் ட்ரான்ஸ் கொடுத்துருக்கிறேன், பஸ்ஸிலே பேசியிருக்கிறேன், ட்ரெயினிலே பேசியிருக்கிறேன். 2 வருடங்களுக்கு முன்பு இந்த ஸ்டேஷனில், இந்த 1 வருடங்களுக்கு முன்னாடி 2 வருடங்களுக்கு முன்பு இந்த ரயில்வே ஸ்டேஷன் நான் தென்காசி போய் இறங்கும்போது பெரிய மலையை ஒன்று கொட்டி கொண்டு இருக்க, ஒரு பிள்ளையை, ஒரு வாலிப பிள்ளை, 2 பையன்கள், காலேஜ் பையன்கள் கேள்வி பண்ணி கொண்டிருக்க, 200 பேர் பார்த்து கொண்டு இருக்க, ஆண்டவரே அவர் தொட்டு பிடித்து விளாண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஐ எம் சன் ஆஃப் காட், வாட் கேன் ஐ டூ நவ்? சில சே சம்திங் சொல்லலாமா? நீ அனுமதித்தாலும் சொல்லிடுறேன். எஸ் ஐ கோன்னு சொல்லிவிட்டார். என் சூட்கேஸை கொஞ்சம் ஓரத்தில் வைத்து விட்டு, பாப்பா இங்கே வா என்று அழைத்து, உன்னுடைய தாய் இங்கே இருந்தால் இதை நீ பார்க்கிற காரியம் ரசித்திருப்பாரா? இத்தனை பேர் மத்தியிலே இப்படி செய்வது நியாயம்தானா? தெய்வமே வேண்டாமோ என்று கூறி அத்தனை பேரும் அமைதியாக இருந்து கேட்டுவிட்டு, உடனே மன்னிப்பு கேட்டால் என்று இல்லை, உடனே இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள் என்று சொல்ல அவள் போயே விட்டார்கள். ஹல்லேலூயா. அவளுடைய கண்களுக்கு நான் போலீஸ் ஆஃபீஸரை போல் தோன்றியிருந்திருக்கும். நான் சாதாரண ஒரு ஊழியக்காரன் என்று இருந்தால் அறைந்திருப்பான். அந்த வாலிபன், 2 பெரிய வாலிபன் நிற்கிறார்கள். ஃபைனல் இயர் படிக்கிறாங்களாம், எம்எஸ்சி படிக்கிறாங்களாம். படித்த என்ன பிரயோஜனம்? ஐ ஸ்டுட் தேர், நின்று நான் பிரசங்கித்தேன். 200 பேர் அங்கே இருந்தார்கள். மத்தியில் நான் அவரை வைத்து நான் கேட்க ஆண்டவர் அனுமதித்தார். எப்படி யோவான் ஸ்நானகன் சென்று அவன் ஹேரோதை சந்திக்க வேண்டிய நேரத்தில் இவனுடைய பிலிப்பினுடைய மனைவி, இவனுடைய தம்பியினுடைய மனைவி வைத்துக் கொள்வது நியாயமோ என்று கேட்டான் அல்லவோ? அது போன்ற ஒரு சத்தியத்திற்கு சாட்சி ஒன்று வேண்டுமல்லவோ? எப்படி அவன் தைரியம் பெறுவான்? களமெல்லாம் கிறிஸ்துவை அறிவித்த ஒருவனுக்குத்தானே அந்த தைரியம் உண்டாகும். திடீரென்று ஒருவன் தைரியம் பெற்று பேசுவானோ? பக்கத்திலே தீமை நடந்தாலும் அவன் சொல்லி கண்டும் காணாத போல் விட்டு விடுவான். ஹி ஒன்ட் ஸ்பீக் தேட். சபையிலே கூட ஒரு சகோதரி தவறு செய்தால் கூட திருத்த முடியாத சகோதரி இருக்கிறார்கள். சபையிலே தவறு செய்கிற சகோதரனை இது தவறு என்று சொல்ல முடியாத சகோதரர் இருக்கிறார்களே. இவர்கள் எப்படி போய் உலகமெங்கும் போய் இந்த உலகம் அறியும்படிக்கு பிதா என்னிலும் அவர் பிதாவிலும் நாங்கள் அவரிலும் ஒன்றாக இருக்கிறோம் என்று உலகம் அறிவதற்கு வர வேண்டுமே. ஐ எம் கிறிஸ்டியன் என்று சொல்லுவதற்கு ஒரு சாட்சி சொல்ல வேண்டுமே. ஹல்லேலூயா. ஆகவே எது பெரியது? என்னை நேசிக்கிறது நேசம் பெரியது. காமன். எம்மிலே நேசம் பிதாவே, என் இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் என்னை நேசிக்கிறீர். நீர் என்னை அன்பு கூறுவதே போலவே இவர்களை நான் அன்பு கூறுகிறேன். நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். பிதாவின் அன்பை பெறாமல் ஜென்மத்திற்கும் நீங்கள் தெய்வ அன்பை காட்டையில் பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறார் என்றால் அர்த்தம் என்னவென்று தெரியுமா? எவ்வளோ அன்பு வேண்டுமோ அவ்வளவு அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றிக்கொண்டே இருப்பார். அன்பை கொடுக்க கொடுக்க வந்து கொண்டே இருக்கும் ஐயா. அந்த சாரிபாத் விதவை எண்ணெய் எடுக்க வந்ததை போலவே அந்த எண்ணெய் அபிஷேகம் வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது என்றால் பரிசுத்த ஆவியானவர் தேவைக்கு தகுந்தபடி ஊற்றிக்கொண்டே இருப்பார். அனைவருக்கு அந்த தேவையை பயன்படுத்தவே இல்லையே, காய்ந்து போய் வாழ்கிறார்களே. உலகம் அறியும்படியான ஒரு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார்கள், உலகம் அறியும்படியான சமாதானத்தை வைத்திருக்கிறார்கள், பரிசுத்த ஜீவியமாக வாழ்கிறார்கள். ஹல்லேலூயா. நேசம் பெரியது, நேசம் பெரியது
என்று சொல்லுவதெல்லாம், எனக்கு போசித்து, எனக்கு இட்லி கொடுத்து, எனக்கு சாம்பார் வாங்கி கொடுத்து என்று சொல்வதா பெரிது? தெய்வ அன்பு பெரிது. அதை நிரூபித்து வாழ வேண்டிய பொறுப்பு என் மேல் விழுந்ததே போலவே உங்கள் யாவர் மீது விழுந்த கடமை. அதை நிரூபித்து வாழ வேண்டிய நல்ல காலம் இது. கொடிய காலம். நல்ல காலம் என்று சொல்வது என்னவென்றால், இருளிலே உங்கள் ஒளி பிரகாசிக்கிடுவது என்று சொல்லுவதுதான். எல்லாமே ஒளியாக இருந்தால் இந்த ஒளியை வைத்து என்ன செய்வது? தே ஆர் இன் த டார்க்னஸ். எங்கு பார்த்தாலும் அன்பற்ற தன்மை, சுயநலம் சுயநலம் சுயநலம், தன்னலம் தன்னலம் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிற தன்மை, தெய்வத்தை நாடாதவர்களாக வாழ்கின்ற ஒரு தன்மை. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்துவிட்டு போய்விட்டால் சபை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கோட்டுது போல் உலகத்திற்கு போங்கள், கனி கொடுங்கள். லெட் யுவர் லைட் ஷைன். ஒரு ஒளி பிரகாசிக்க கடவுள். ஹல்லேலூயா எவ்ரிபடி, ஹல்லேலூயா. எஸ், ஜெபம் செய்ய கடவுள். பிதாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம் நேசம் பெரிது என்பதை விளங்கிக் கொள்ள யாவருக்கும் கிருபை தாரும். பிதா குமாரனில் அன்பு கூர்ந்ததே போலவே எங்களையும் அன்பு கூறுகிறார் என்பதை, நீர் எங்களிலும் நாங்கள் உம்மிலும் இருப்பதை உலகம் காணட்டும். அதுபோன்ற ஆச்சரியமான தெய்வ அன்பை எல்லோரும் உள்ளத்திலும் நிலைநிறுத்தி நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்க கிருபை செய்தலும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.